ஸோ ஆல்கஹால் தப்பு கிடையாது சார், உங்கள் சைக்காலஜி தான் பிரச்சனை. நான் வந்து ஆஸ் எ யங் 18-17 எங்களுக்கு வந்து போர்னோகிராஃபியை எங்கேயுமே ஆக்சஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்போ ஒரு மேக்சின் வரும் ஸ்கூலில், அது எங்கேயோ வரும், அது ஒருத்தர் எடுத்துன்னு வந்தால் நாங்கள் 100 பேர் போய் பார்ப்போம். அதை போய் masturbation was there. மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் நாங்கள் போகும்போது ஃபோன், இன்டர்நெட் கம்பெனிஸ், ஆன்லைன் கம்பெனிஸ் உங்களுடைய ஹெல்த்தை பணையம் வச்சு தான் சம்பாரிச்சுட்டு இருக்கான். சரக்கு இல்லாமல் அவங்க லைஃப் இல்லை, ஒரு ஆல்கோஹால் இல்லாமல் அவங்களோட லைஃப் ஸ்டைல் இல்லை. பேசிக்காக ஒரு சோகனாலும் சரி, இதுனாலும் சரி, the way of alcohol they are getting addicted, but the youngsters can also keep themselves good now. What is your opinion? Beautiful question. நேற்று நைட்டு ஐ வென்ட் ஃபார் அ டின்னர், 2 லார்ஜ் சாப்பிட்டேன். இட் ஃபெல்ட் நைஸ். வீட்டுக்கு வந்தேன், ஆட்டோமேட்டிக்காக அதே 9:30 தூங்கிட்டேன். இப்போது நீ வந்து ஒரு விஷயத்தை ஒரு பொழுதுபோக்காக யூஸ் பண்ணிங்கன்னா அது ஒரு நல்ல விஷயம். இப்போ ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோட நீங்கள் போகிறீங்க, ஜாலியாக 1 hour 2 hours 3 hours ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, வந்துடுறீங்க. பட் அதுவே வந்து வெறித்தனமான ஒரு தாட்ஸோட போனோன்னு வச்சுக்க, ஆர் இஃப் யூ கிரியேட் யுவர் பாடி டு பி லைக் தட், யூ கேன் ஸ்பாயில் தட் கேர்ள்ஸ் லைஃப் அண்ட் யுவர் லைஃப் ஆல்சோ, இல்லையா? ஸோ இட் இஸ் த அடிக்ஷன் விச் இஸ் த ப்ராப்ளம். ஸோ அடிக்ஷன் ஏங்க வருது? ஏன் ஒரு கம்பல்ஷன் வருது? இப்போ டீ வேணா டீன்றான், 4 டீ 6 டீ, காஃபி ஆனால் காஃபி அடிக்ஷன், செக்ஸ் ஆனால் செக்ஸ் அடிக்ஷன், மாஸ்டர்பேஷன் அடிக்ஷன். ஏன் தெரியுமா அடிக்ஷன் வருது? பிகாஸ் யூ நாட் ஃபைண்டிங் ஜாய். உனக்கு சந்தோஷம் எதுலையுமே கிடைக்க மாட்டேங்குது, ஷாலோவாக இருக்கும் லைஃப். அதனால தான் அடிக்ஷனை தேடுறீங்க. ஃபர்ஸ்ட் எது வேணா சொல்கிறேன், எது வேணா பேஷண்ட்ஸ்க்கு சொல்லுவேன். நீ காஃபி எனக்கு அடிக்ஷன் சார், நல்லா சாப்பிடலாம் மோஷன் வராது, எனக்கு சாப்பிடலாம் தலைவலி வரும், இதெல்லாம் உண்மை கிடையாது. பொடி போடலன்னா கூட மூக்கு பொடி போடுறவங்க கூட அப்படி தான் இருக்குது. ஸோ ஏன் நடக்குது இதெல்லாம்? ஸோ அடிக்ஷன் இஸ் பிகாஸ் யூ ஆர் நாட் ஹாப்பிங்க. எல்லாருமே ஹாப்பினஸ் நோக்கி தானே போகிறோம். இப்போ நானும் ஹாப்பினஸ் நோக்கி தான் போகிறோம். என் லைஃப் ஸ்டைல் என் ஒய்ஃப் பார்த்தாலே ஏன்பா இவ்வளோ கஷ்டப்படுறதுன்னு தான் கேட்குறா. எனக்கு ஒன்றும் கஷ்டமாக தெரியலையே. இட் இஸ் ஸோ ஈஸி. காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஒரு ரூம்லேயும் ஒரு ஐடி ஃபீல்ட்லேயும் இல்லை ஒரு ஏசிலையும் உட்காந்துருக்கீங்களே, இது இயல்பா? ஒரு தெருநாய் உட்காருமா சார்? ஒரு விவசாயி உட்காருவானா? ஏன் தெருநாய் விவசாயம் சொல்கிறேன்னா, இவங்கெல்லாம் இயற்கையாக வர ஆளுங்க. See, you have to follow what nature is. நீ நேச்சருக்கு மாறா வீட்டுக்குள்ளேயே அடைச்சி கிடப்பேன்னா உனக்கு நோய் வரும், உனக்கு அலர்ஜி வரும், உனக்கு சைனஸ் வரும். ஸோ யூ ஹேவ் டு பே த ப்ரைஸ். கடவுள் உனக்கு ஜென்டிலாக சொல்லித்தராரு ஹார்ட் அட்டாக் கொடுக்கறதுக்கு முன்னாடி. இதெல்லாம் ஜென்டிலாக ஹீ இஸ் ட்ரைங் டு டீச் யூ, வாப்பா இந்த பக்கம் வா அப்படின்றாரு. நீங்கள் அடமெண்ட்டாக அங்கேயே இருப்பேன்னா தான் அடிக்ஷன் வரப்போகுது. ஏன்னா யூ நாட் ஃபைண்ட் ஹாப்பினஸ் இன் எனிதிங். அப்போ அதுவே ரிப்பீட்டடாக கேட்குது உனக்கு. அதே ஆள்கால 2 லார்ஜ் சொன்னேன் இல்லையா, நீங்கள் 5 லார்ஜ் 6 லார்ஜ் போனீங்கன்னா அப்புறம் அது இன்னும் பயங்கர கிக்காக இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக வளர ஆரம்பிச்சிருவோம், ஏதோ பேச ஆரம்பிச்சிருவோம், அது ஏதோ ஃபன்னு சொல்லிவிட்டு. இன்றைக்கி மாடர்ன் வேர்ல்டில் சார் உங்கள் ஃபோன்ஸில் உங்களுக்கு எல்லாமே நடக்கும்போது ஆக்சுவலாக டைம் சேவ் பண்ணுறது தானே அந்த ஃபோனு. டைம் சேவ் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறீங்க? டைம் வச்சு இதுதான் பண்ண போகிறீங்க. இதுதான் நடக்குது. இன்றைக்கி எல்லாம் ஸ்விக்கிலேருந்து வீட்டிலே கொடுத்துட்டு போயிடுறான். நீ வெளியே போயிட்டு வந்தால் இன்னொரு 1 hour எக்ஸ்ட்ரா ஆகுது. சேவ் பண்ணிட்டியா? அந்த 1 hour என்ன பண்ண போகிற? திருப்பி அந்த ஃபோன் இழுத்துக்குது. ஃபேஸ்புக்கோ இல்லைனா ஏதோ ஒன்று இழுத்துட்டு ஏதோ ஒரு ஷாப்பிங்ன்றான், கேம் பண்ணுறான் அதில். ஸோ அடிக்ஷன் இஸ் ஹேப்பனிங் பிகாஸ் யூ ஆர் கம்பல்சிவ்லி யுவர் மைண்ட் இஸ் உங்கள் தாட்ஸை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு சைக்காலஜி பேஷண்ட் ஆகிடுறீங்க நீங்கள். நாட் ஓன்லி இன் ஆல்கஹால், ஈவன் ஆங்கர், கோவம், விரக்தி, யாரோ மேலே காட்டிட்டு இருக்கீங்க, டிப்ரெஷன், இதெல்லாமே அதே கம்பல்ஷனில் வரக்கூடிய சைட் எஃபெக்ட்ஸ் தான். ஸோ ஆல்கஹால் இஸ் சம்திங் விச் இஸ் கேன் பி டேக்கன். நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் டாக்டர்ஸ் இருக்காங்க who take 2 pegs every day for last 30-40 years. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஆல்கஹால் தப்பு கிடையாது சார், உங்கள் சைக்காலஜி தான் பிரச்சனை. நான் வந்து ஆஸ் எ யங் 18-17 எங்களுக்கு வந்து போர்னோகிராஃபியை எங்கேயுமே ஆக்சஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்போ ஒரு மேக்சின் வரும் ஸ்கூலில், அது எங்கேயோ வரும், அது ஒருத்தர் எடுத்துன்னு வந்தால் நாங்கள் 100 பேர் போய் பார்ப்போம். அதை போய் ஸோ இதெல்லாம் ஸ்கூலில் நடந்த விஷயங்கள் தான். தப்போ கரெக்டோ, when you are all coming of age நிறைய பேர் பண்ணியிருக்கோம். சரி, ஓகே, we are exploring our sexuality. I'm not saying no. அதை பற்றி குசுன்னு பேசிப்போம், அதை பற்றி அது பண்ணோம் இது பண்ணோம். பட் எனிவே masturbation was there. மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் நாங்கள் போகும்போது அதை பற்றி கேட்பான். பட் we don't know, they'll slap us. How dare you can't know all this அப்படின்னுவான் ட்ராகிங் அப்போ. ஸோ தட் காமன் இட் வாஸ். பட் இட் ஹஸ் பிகம் டூ மச். இட் ஹஸ் பிகம் அடிக்ஷன் அகெயின். ஏன்னா உங்களுக்கு அது ஈஸியாக அந்த இமேஜஸ் அண்ட் வீடியோஸ் ஆர் அவைலபிள் டு யூ டுடே. அண்ட் உங்களுக்கும் வந்து யூ ஆர் நவ் எதுக்கெடுத்தாலும் இந்த கன் எடுக்கிற மாதிரி, இந்த அமெரிக்காவில் கன் எடுத்து வச்சுப்பான்ல ட்ரிகர் ஹாப்பி கண்ட்ரி ஹீரோஸ், அது மாதிரி ஃபோனை எடுத்துக்கிறீங்க. காரணமே இல்லை. யூ ஆர் நாட் ஏபிள் டு கீப் த ஃபோன் அவே ஃப்ரம் யுவர், ஈவன் அந்த பாக்கெட்டில் இருந்தாலும் அப்பப்போ எடுத்து பார்த்துக்கிறீங்க. ஏதோ பிஸி சாப் மாதிரி பார்க்கிங்கில் எடுத்து பார்த்துக்கிறீங்க, எங்கேயாவது ஈவன் வண்டி ஓட்டும் போது பைக் ஓட்டும் போது எடுத்து பார்த்துட்டு இருக்கீங்க. இப்படி ஐ டோன்ட் நோ வாட் யூ ஆர் சீயிங். உங்கள் வர்க்கமே என்ன ஆகுது தெரியுதா?
யூ ஆர் ஸோ அட்டாச் டு யுவர் ஃபோன். அதில் 4 நல்ல விஷயம் இருக்குது, ஒத்துக்கிறேன். நிறைய இம்பார்ட்டன்ட் மெசேஜஸ் பண்ணலாம், உலகத்துக்கு ஏதாவது போட்டு காட்டலாம். பட் எனிவே 16 விஷயங்கள் அன்னெசரியா. இப்போ கூகுள் வந்தாவே மெடிக்கல் கன்ஃபியூஷன், இப்போ ஏஐ வந்துடுச்சு, இன்னும் அவன் பயந்து போய் கிடக்கிறான். ஏன்னா அவனுக்கு கேன்சரா, அவனுக்கு ஹார்ட் அட்டாக்கா, அவன் சத்து போயிட போகிறானான்னு டென்ஷன். ஸோ யுவர் ஃபோன் நீ அதை புத்திசாலித்தனமாக யூஸ் பண்ணால் உனக்கு அது நல்ல எய்டு. அதற்கான நீ வந்து என்னமோ உன் லைஃபு நினச்சிட்டா உனக்கு அன்னெசரி இன்ஃபர்மேஷன் வருது, அன்னெசரி கான்டாக்ட்ஸு, அன்னெசரி டைம் அதில் போயிட்டே இருக்குது. அந்த ரூல் சொன்னல, இப்போ நான் சொன்னல என் வாழ்க்கையில் அந்த கொரோனா டைமில் ஒரு கொஞ்சம் டைம் கிடச்சிது என் வாழ்க்கையில். இமீடியட்டாக ஐ வாஸ் ஏபிள் டு மேக் அ சேஞ்ச் இன் மை லைஃப். உன் லைஃப்பில் நீ பிஸியாகவே இருந்துட்டு போகிற அன்னெசரி பிஸி, நல்லா தெரிஞ்சுங்க. அன்னெசரி பிஸி இஸ் டிஃப்ரெண்ட். நீ நிஜமாகவே வேலைக்கு போகணும், வேலை மட்டும்தான் செய்கிற வரேன்னா, வேலையும் உங்களுக்கு வந்து நிறைய இருக்குல்லப்பா. யூ ஹேவ் டு ஸ்டடி, யூ ஹேவ் டு கோ. உங்களுக்கெல்லாம் இப்போ 10 hours 12 hours உங்களை வேலை செய்யலைன்னா யூ கான்ட் கெட் யுவர் சேலரிஸ் கரெக்ட்லி. ஸோ 10 or 12 hours வேலை செஞ்சுட்டு ரெஸ்ட் வாட் ஐம் சேயிங் பண்ணுறது தான் உனக்கு டைம் இருக்குது. மற்றெல்லாம் எங்கள் ஃபோன் ஓடுறது எங்கே டைம் இருக்குது உனக்கு? ஃபோன், இன்டர்நெட் கம்பெனிஸ், ஆன்லைன் கம்பெனிஸ் உங்களுடைய ஹெல்த்தை பணையம் வச்சு தான் சம்பாரிச்சுட்டு இருக்கான். ஐம் சாரி டு சே திஸ். நீ வந்து அவன் சொல்கிறதுக்கெல்லாம் இப்படி இவங்க ரிமோட் வச்சே ஃபேனை போடுறோம், ரிமோட் வச்சு லைட்டை போடுறோம். யார் சார் நீங்கள் கேட்டிங்களா சார்? ஏஞ்சி போய் போட்டால் என்ன? இவங்க ஆர்டர் பண்ணிட்டா வீட்டுக்கு வந்துடுது. வெர்ச்சுவல் டேட்டிங் பண்ணிக்கிறீங்க, அதுலேயே கேமிங் ஆடிக்கிறீங்க. ஸோ உங்களை வந்து அந்த ஃபோன்லேயே சாட்டிஸ்ஃபை பண்ணி தீஸ் பிக் கம்பெனிஸ் ஹவ் க்ரோன் வெரி பிக்குங்க. நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கை, உங்கள் குடும்பம், உங்களுடைய ஹெல்த்து தான் தாழ்ந்துட்டே வருது. இந்த பேயிங் கெப்பாசிட்டி பப்ளிக்கு ரொம்ப கம்மியாகிட்டு இருக்கு. பிகாஸ் உங்களை வந்து சில மிட்டாய் கொடுத்துட்டான், கேமிங்ன்ற மிட்டாய், உங்களுக்கு ஃபாஸ்ட் ஃபுட்ன்ற மிட்டாய் கொடுத்துட்டு உங்களை அப்படியே குறைச்சிட்டே வரான். வேர் த பிக் கம்பெனிஸ் ஆர் செல்லிங் யூ ஆல் திஸ் ஆர் க்ரோயிங் இன் டு multi-billionaires. இதை ப்ளீஸ் வாட்ச் பண்ணுங்கள், புத்திசாலித்தனமாக யோசிங்க. நம்ம தனியாக நம்ம டான்ஸ் ஆடி நம்ம பார்த்துட்டு இருக்கிற காலம் விட்டு இன்னொருத்தன் யாரோ டிவியில் ஆடும்போது அவன் என்னத்தை நம்ம பார்க்குறது? அவங்க பாட்டு பாடுறாங்க, அவங்க டான்ஸ் ஆடுறாங்க, அவங்க சம்பாதிக்கிறாங்க, அவங்க நடிக்கிறாங்க, அவங்க கம்பெனிஸ் மேலோட்டி வருது. உனக்கு நோய் வருது, நீ ஆப்ரேஷன் பண்ணிக்கிற, உனக்கு இன்சூரன்ஸ் வாங்கிக்கிற, உனக்கு வந்து டாக்டர் பார்க்கலாம், இப்போ டென்ஷன் ஆகிடுற, உனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. ஸோ மாத்திரையாக போட்டுருக்கே, சின்ன வயசுலேயே முதுகு வலி வருது, சுகர் வருது, உனக்கு ஆண்மை குறை வருது. ஸோ உனக்கு மட்டும் இல்லை, நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாரு, யாருமே ஹாப்பியாக இல்லை சார். முடி உதிர் வருது, ஒரு 20-30 வயசுக்குள்ளே ஏதோ வயசான ஒரு தோற்றம் வந்துடுது. யூஆர் லூசிங் யுவர் யூத்துங்க. மெதுவாக 60-70 வரைக்கும் சுவாரஸ்யமாக வாழ வேண்டிய வாழ்க்கையை நீ ஏதோ ஐ லிவ் ஒன்லி ஐம் யங் ஒன்லி ஒன்ஸ் ஐம் ஓல்ட் ஆச்சா உச்சான்னு சொல்லி ஏமாற்றி உங்களை 30-40க்குள்ளே உன்னுடைய ஹெல்த்தை ஃபுல்லாக, உன் யூத்தை ஃபுல்லாக பறிச்சிடுறாங்க. அதுக்குள்ளே நீ விரக்தி ஆகி 50க்குள்ளே என்ன டைலாக் நான் சொல்ல போகிறேன் என்கிட்ட, டாக்டர் இவ்வளோ மாத்திரை இவ்வளோ வலி தான் என்னை கொன்னுடுங்க டாக்டர் அப்படின்ற டைலாக் தான் நீங்கள் சொல்லிட்டு வரீங்க என்கிட்ட. சாவு வரல டாக்டர், எனக்கு 50 வயசில் நான் எல்லாம் பொல்லெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டேன், எனக்கு ஏதாவது பண்ணி என்னை கொண்டு போயிடுங்கன்றான். இதை பார்க்கும்போது தென் ஐ திங்க், அட பாவி, அழகாக 80-90 வரைக்கும் ஜப்பானில் அந்த லிவிங் எல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா நம்ம ஊரில் டெஃபினட்டாக இதுக்கான வைரல் ஆக்குனீங்கன்னா வி ஆல் கேன் லிவ் ஹாப்பி. 50 வயசு என்னோட நீங்கள் 20 வயசு நம்ம ஃபுட்பால் ஆடி நம்மளுடைய ஹாப்பினஸ் வந்து நமக்குள்ளேயே இருக்கணும். இன்னொருத்தங்கிட்ட இந்த ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா கிடைக்கவே கிடைக்காது, ஃபோனில் கிடைக்காது சார். தட் இஸ் வாட் மை மெசேஜஸ். தேங்க்யூ. சூப்பர். உன் உடம்பு உனக்கு பொய் சொல்லாது. ரெண்டாவது, உன் உடம்பு உனக்கு பொய்யே சொல்லாது, உண்மையை மட்டும் தான் சொல்லாது. உனக்கு நீ தப்பு பண்ணுறதுனா உனக்கு தப்பு உனக்கு காட்டும், இல்லைனா காட்டவே காட்டாது. அதுதான் எங்கிருந்து நீ கற்றுக்கணும். நீ நினைக்கிற நண்பனாக இருக்க, இல்லை நல்லா பார்த்துக்கிறேன், இல்லை நல்லா இருக்கேன், இல்லை 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 இல்லை. இஃப் யூ நாட் ஃபாலோயிங் வாட் த பாடிஸ் யூசர் மேனுவல்ஸ் இஸ், அது நீ எதிரி தான். யூஆர் அகேன்ஸ்ட் யுவர் பாடி, அகேன்ஸ்ட் த மெஷின். இந்த மெஷின் இவ்வளோ அழகாக பார்த்துக்கிறீங்க நீங்கள் 2 பேரும். இது அழகாக வச்சிங்க, மெதுவாக எடுக்க போகிறீங்க, அதெல்லாம் அழகாக வச்சுக்கிறீங்க. பாடிக்கு அப்படி வச்சுக்கலையே, மைண்டை வச்சுக்கலையே அப்படி. ஸோ தட் இஸ் வேர் ஐ கம் இன். நீ வச்சுக்கிறது எப்படி, ஏன் உனக்கு அது வந்தது, ஏன் இந்த சைடு வலிச்சுது, ஏன் வந்து உனக்கு ஹெர்னியா வந்தது, ஏன் உன் காலில் சுறுசுறுன்னு குத்துது, why this why is not asked by the public sir. எனக்கு நீங்கள் மாத்திரை கொடுத்து குத்தல் போயிடுச்சுன்னா ஐ எம் ஹாப்பி. நீங்கள் ஹாப்பியா சார்? ஆர் யூ ஹாப்பி? இப்போ ஒரு 4 நாளுக்கு உங்கள் கால் சுறுசுறுன்னு குத்தினே இருக்குது, இப்படி வச்சிருந்தா குத்தலாம், அப்படி எடுத்துட்டா கொஞ்சம் அதை சரியாயிடணும் இல்லையா? சும்மாவே குத்திட்டு இருக்கேன்னா மாத்திரைக்கு தான் போகிறாங்க பப்ளிக் தவிர ஏன் குத்துது அது டாக்டர்ஸ்க்கும் புரியல, இல்லை தெரிஞ்சவன் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பொறுமை கிடையாது. இஃப் யூ டோன்ட் எக்ஸ்பிளைன், அவன் மாத்திரை மட்டும் ஷாப்பிங் பண்ணிகிட்டே இருக்கான், இந்த ஷாப்பு அந்த மாத்திரைன்னு. ஸோ திஸ் இஸ் வாட் ஐ ஆம். ஐ வில் டெல் யூ எக்ஸாக்ட்லி வை. அது ரத்த சப்ளை எப்படி இருக்கும், வர ரத்தம் எப்படி இருக்குது, போகிற ரத்தம் எப்படி இருக்குது, முதுகில் மாற்ற கரண்ட்டு வந்து என்ன கழுத்துலேயும் முதுகில் மாற்ற கரண்ட்டில் கூட அது குத்தும். ஸோ யூ ஷுட் நோ வேர் திஸ் ப்ராப்ளம் இஸ் கமிங். அங்கேருந்து வருது, அப்போ அதை போய் சரி பண்ணணும்.
இப்போ நீங்கள் இந்த சுவிட்ச் டமால் வெளியே வச்சுக்கிங்க, வி டோன்ட் கோ டு திஸ் லைட் இல்லையா, வி கோ டு த ஜங்ஷன் பாக்ஸ் தேர். ஸோ அந்த மாதிரி ரூட் காஸ் ஐ கிவ் தம் சம் ஐடியாஸ். ஐ டோன்ட் நோ, ஐ மைட் இது வந்து கொஞ்சம் அதை வந்தால் புரிஞ்சிக்க முடியும் வாட் ஐ எம் சேயிங். தட்ஸ் வை மை ஃபாலோவர்ஸ் மைட் பி something, they're seeing something here in my speech which are not usually spoken about by the other specialists, so-called specialists. ஃபஸ்ட்டு என்ன புரிஞ்சுக்கணும்னா சார், உன் உடம்பு உனக்கு பொய் சொல்லாது. ரெண்டாவது, உன் உடம்பு உனக்கு பொய்யே சொல்லாது, உண்மையை மட்டும் தான் சொல்லாது. உனக்கு நீ தப்பு பண்ணுறதுனா உனக்கு தப்பு உனக்கு காட்டும், அது இல்லைனா காட்டவே காட்டாது. அதுதான் எங்கேருந்து நீ கற்றுக்கணும். நீ அதை அழகாக பார்த்துக்கிட்டா அது உனக்கு ரொம்ப அழகான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கும். ரெண்டாவது ஜெனட்டிக், எங்கள் அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சு, எங்கள் அம்மாவுக்கு அப்படி ஆயிடுச்சுன்னு எனக்கு வந்துடுச்சுன்னு நினைக்கிற இது வந்து சாக்கு சொல்கிறது தான் அப்படின்னு சொல்லுவேன் நான். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டியை எங்கே தூக்கி போட்டுறீங்க. இல்லை எங்கள் அம்மாவுக்கு அது இருந்தது, எங்கள் அம்மாவுக்கு முட்டி வலி, எங்கள் அம்மாவுக்கு ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், எங்கள் அம்மாவுக்கு தலைவலி இருந்தது, எங்கள் அம்மாவுக்கு சைனஸ் இருந்தது, எங்கள் அம்மாவுக்கு முடி உதிர்ந்துச்சு, ஆனால் எனக்கு இதே தான் பேசிகிட்டு இருக்காங்க தவிர ஆக்சுவலி என்னோடய ப்ராக்டிஸில் எனக்கு கிளியராக தெரியுது என்னன்னா, நீ உங்கள் அம்மா பண்ண தப்பை திருப்பி பண்ணிட்டு இருக்க. உங்கள் அம்மா உங்கள் வாழ்க்கையில் பண்ண தப்பை நீ திருப்பி பண்ணிட்டு இருக்க. உனக்கு அதுதான் நடக்குது. இப்போ உங்கள் அம்மா தானே வளர்த்தாங்க, ஸோ அவங்க எல்லாம் நல்லா வளர்த்துருப்பாங்க. பட் சில ஹெல்த் இஷ்யூஸில் அவங்க தப்பு பண்ணிகிட்டு இருக்காங்க வாழ்க்கை முறையில், நீ அதே தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்க. ஸோ இதெல்லாம் ரியலைஸ் ஆகிட்டு வரும்போது ஃபைனலி ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு வரேன். நான் எவால்வ் ஆகிட்டே வரேன். கஷ்டம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், பயம் இருக்குது எனக்கு. அப்பப்போ ரத்தம் எடுத்துக்கிறது, ஏன்னா உங்களுக்கு எடுக்கலாம், எங்களுக்கு போய் திருப்பி ரத்தம் எடுத்துக்கிட்டு நான் தலை சுற்றிக்கிட்டு மாத்திரை டைமுக்கு என்னெல்லாம் நீங்கள் எப்படி போடுறீங்கன்னு தெரில சார். என்னால் சத்தியமாக முடியாது. இப்போ நான் சொல்ல போகிற பிரேக்ஃபாஸ்ட் வந்து பயப்படாதீங்க, இதுதான் உண்மை. திடீர்னு ஞானி வந்து இப்படி பார்த்து ஒரு சேர் மேலேயே போயிடுச்சுன்னு வச்சுங்க, ஆச்சரியப்படுறீங்கல்ல. அந்த மாதிரி இன்னைக்கு நான் சாப்பிட்றது எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது. காலைல சண்டே சாப்பிடவே மாட்டேன், நைட்டுக்கு கொஞ்சம் ஹெவியாச்சுன்னா சாப்பிட மாட்டேன். காலையில் கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட்டில் சாலட்ஸ், அதாவது சாலட் இருக்காது, ஃப்ரூட் இருக்கலாம், இல்லை சாலட் இருக்கலாம், ஒன்று தான் இருக்கும். ட்ரை ஃப்ரூட்ஸ் கண்டிப்பாக இருக்கும், அவ்வளோதாங்க. ஒரு சின்ன பாக்ஸில் 2 இருக்கும். எதுங்க 1.5 hours ஜிம் பண்ணிவிட்டு, இல்லைனா ஒரு 1 hour கிரவுண்டில் வாக் பண்ணிவிட்டு, இல்லைனா ஜாகோட மைல்டாக பண்ணிவிட்டு, இல்லை ஸ்விம் பண்ணிவிட்டு, இவ்வளோ தான் சாப்பிடுவேன். இந்த கான்செப்ட் ஆஃப் ப்ரோட்டீன் பவுடர் சாப்பிட்ணும், இதை சாப்பிட்ணும், அதை சாப்பிட்ணும், ஏன் ட்ரை ஃப்ரூட்லேயே வந்துடுச்சு எனக்கு. அடுத்தது வேலைக்கு வந்துடுவோம். வேலையில் ஆட்டோமேட்டிக்காக அடுத்த 9 hours ஹெக்டிக் வேலை. ஓபிடி, ரவுண்ட்ஸ், சர்ஜரிஸ், ஓபி தான் ஓடும், 5 hours ஓடும். உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு எனக்கு மோட்டிவேட் ஆகிடும். சரி, அதெல்லாம் முடிச்சுட்டு ஐ கம் பேக் ஹோம் பை, நடுவில் எதுவும் கிடையாது, நோ ஃபுட், நோ காஃபி, நத்திங், ஒன்லி வாட்டர். கம் பேக் ஹோம் பை 6-6:30 மணிக்கு வந்தானா நல்லா பசியில். அப்போ நம்ம ப்ராப்பர் சவுத் இண்டியன் ஃபுட், ரைஸ், கொஞ்சம் ரைஸ், சம்டைம்ஸ் அது கேரளா ரைஸாக கூட இருக்கலாம். அண்ட் வெஜ்ஜீஸ், நிறைய வெஜ்ஜீஸ். நான் சொல்லுவேன் எங்கள் வீட்டில் எனக்கு வெஜ்ஜீஸ் ரொம்ப டீப்பாக குக் பண்ணாதீங்க, லைட்டாக குக் பண்ணி சாட்டே பண்ணி கொடுங்கன்னு. அப்புறம் வீட்டிலேயே ட்ரெடிஷ்னல் வெள்ளத்தில் பண்ண ஸ்வீட்ஸ் இருக்கும், அதை சாப்பிட்டுட்டு தென் ஐ ஜஸ்ட் டூ சம் ஸ்டடிங் பண்ணிவிட்டு பசங்களோட கொஞ்சம் நேரம் ஸ்விம் பண்ணிவிட்டு பை 9:30 ஐ எம் டன். அதுக்கப்புறம் யூஸ்வலாக ஹாஸ்பிட்டலில் வந்து ரீச் பண்ண முடியாது அன்லெஸ் தலை போல காரியமாக இருந்தாலும் தவிர. ஸோ 9:30 to 4:30 வந்துட்டு நான் மெடிடேட் பண்ணிப்பேன். ஆர் ஐ கீப் திங்கிங் அபவுட் சம்திங் காம், காட்லி திங்கிங் இருக்கும். இல்லைனா ரொம்ப காமாக இருப்போம். டிவி பார்க்குறது விட்டாச்சு சுத்தமாக. சும்மா ட்ராமாஸ் கேமாஸ் எதுவும் பார்க்க மாட்டேன். யாராவது சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டு போனாலும் விட தவிர ஐ டோன்ட் see anything பிகாஸ் இட் கீப்ஸ் மை மைண்ட் காம். ஸோ என் லைஃப் ஸ்டைலில் ஃபஸ்ட்டு எனக்கு கிடச்சது டைம் சார். கொஞ்சம் டைம் கிடச்சோன்னே லைஃப் ஸ்டைல் சேஞ்ச்ட். திஸ் இஸ் வாட் ஐ டூ. அண்ட் 96 kg பாலாஜி ஹஸ் பிகம் 79 kg. 1 கிலோமீட்டர் கூட நடக்க முடியாத பாலாஜி கேன் ரன் 20 kilometers டுடே. சென்னை மேரத்தான் ஓடிடலாம் இப்போ. அண்ட் சர்ப்ரைசிங் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங். சர்ப்ரைசிங், இவ்வளோ எனர்ஜி எங்கேருந்து வருது? முந்தையெல்லாம் கை உதறோம் சாப்பிட்லன்னா, இப்போல்லாம் ஒன்றுமே இல்லையே. ஸோ வாட் ஐம் சேயிங், இப்போ தான் நான் ஒரிஜினல் ஸ்டேட்டில் இருக்கேன். ஐ கம் பேக் டு த ஒரிஜினல் ஸ்டேட். நீங்களும் அப்படி தான் இருந்திருக்கீங்க. நம்மளை லைஃப் ஸ்டைலை மாற்றி இப்போ பசங்களை விளையாட விடாமல், இப்போ சாப்பிடுன்னு சொல்லி ஸ்கூல்லையும் காலேஜ்லையும் படி, நீ பெரிய ஆள் ஆகிடுவேன், நீ மாடுமே கூடாது, நீ பெரிய ப்ரொஃபஷனல் ஆகிடணும்னு சொல்லி ஏசியில் உட்கார வைக்கணும், காரில் போகணும், டிரைவர் இருக்கணும்னு சொல்லி நம்மளை சிறைச்சாலையில் அடைக்க நினைக்கிற சொசைட்டியில் நீ சுதந்திர பறவை ஆகணும்னா இதுதான் எவல்யூஷன்.